அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த திமுக மூத்த தலைவர்களை கொண்ட பேச்சுவார்த்தை குழுவிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதலான இடங்கள் வேண்டும் என்றும் தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை உள்ளடக்கிய கோரிக்கை மனுவையும் பேச்சுவார்த்தை குழுவிடம் கையளித்திருக்கிறோம். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் பரிசீலனை செய்து எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்கிற கோரிக்கையும், நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் இடங்களை தாருங்கள் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறோம். அப்ராக்சிமேட் நாங்கள் ஏற்கனவே ஒரு நாடாளுமன்றத்திற்கான ஒரு இடமும் அதற்குரிய இடங்களையும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதாவது ஒரு நாடாளுமன்றம், அதற்குரிய 6 சட்டமன்ற தொகுதிகள் வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். என்கிட்ட அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. எனக்கு ஏற்கனவே கொடுத்தது ஒரே இடம் தானே. அதனால என்கிட்ட அப்படி ஒரு கோரிக்கை எதுவும் வரப்பெறவில்லை. நான் கூடுதல் இடம் கேட்டிருக்கிறேன். அவர்கள் நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் சமூகம் எதிர்நோக்கி இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை உறுதி செய்ய வேண்டும். அதுபோன்று வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதற்கான ஓய்வு பெற்ற நீதியரசர் குழுவை நியமித்தார்கள். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இலங்கையில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை வேண்டும் என்றும் ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக அந்த மக்களுக்கு ஒரு சுதந்திர தமிழ் அரசை உருவாக்கி தருவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்தி அதற்குரிய சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு பணிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு உரிமை சட்டம் இயற்ற வேண்டும். தனியார் துறைகளில் 90% வேலைவாய்ப்பு உரிமை சட்டம் இருக்க வேண்டும். அதுபோன்று ஒன்றிய அரசினுடைய பதவிகள், மாநிலத்தில் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்களில் 90% இந்திய முழுக்க இருக்கிற அந்தந்த மாநில மக்களுக்கே கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை இந்தியாவிற்கு முன்மாதிரியாக ஏற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதுபோன்று அனைத்து கோவில்களும் குடமுழுக்கு தமிழில் நடத்தப்பட வேண்டும். அதே மாதிரி அர்ச்சனை மொழி அது தமிழ் மொழியாக இருக்கப்பட வேண்டும். அர்ச்சனை தமிழிலும் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு கட்டாயம் தமிழ் அர்ச்சனை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதுபோன்று திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிற ஈழத்தமிழர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு அனுப்பி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சுங்கச்சாவடிகளையும் இழுத்து மூட வேண்டும். அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தங்களை தர வேண்டும். அதுபோன்று 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக சிறையில் வாடி வருகின்ற நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் உட்பட அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதுபோன்று தமிழ்நாட்டிற்கு அதிகரித்து வருகின்ற வடமாநில தொழிலாளர்கள் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, போதை, ஹபீன் எந்த குற்றங்கள் நடந்தாலும் அதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள், பெரும்பான்மை காரணமாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வருவதை வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாம், மிசோரம், நாகாலாந்து போன்ற மாநிலங்களில் இருப்பது போல ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை, இன்னர் பர்மிட் முறை என்கிற ஒரு முறைமைப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் கண்காணித்து முறைமைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும், அதுபோன்று அனைத்து டாஸ்மாக் கடைகளும் படிப்படியாக மூடப்பட்டு இங்கு மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் புலம்பெயர்ந்த வாழ்கின்ற ஈழத்தமிழர்களும் உலகத் தமிழர்களின் வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்தும் நல்ல முடிவு எட்டப்பட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு இந்த குழுவின் மூலமாக இந்த கடிதத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி அளித்திருக்கிறது. இந்த கூட்டணிக்கு நீங்க புதுசா வரல, ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளா தொடர்ந்து இருந்தா இந்த கோரிக்கையில் பல முறை நீ வச்சிருக்கீங்க. இந்த 5 வருஷம் நிறைவேற்றாத இனிமேல் நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு?
ஏற்கனவே 5 ஆண்டு காலம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேட்டீங்க, நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்திருக்கிறேன். பல கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறேன். அதில் சில கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறாங்க. நம்ம முற்றுமுதலுமாக இந்த அரசு நிறைவேற்றவில்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட, அது ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் வேலை பெறலாம் என்கிற நிலையை என்னுடைய முயற்சியால் தான் முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று மாற்றியிருக்கிறேன். தற்போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இல்லை என்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதை மாற்றி அதற்கான பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அதுபோன்று தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர்களுக்கான மணிமண்டபம், சிலைகள் போன்ற எனது கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் சமூகத்திற்கு தொடர்ந்து நான் குரல் கொடுக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் பல கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறேன். அடுத்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வருகின்ற போது இது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு பிரதான கோரிக்கைகள். இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் மட்டுமா திமுகவுக்கு வந்திருக்கார். பல அரசியல் கட்சிகள், பல அமைப்புகள் இப்போ எனக்கு பின்னால் படையெடுத்து வந்து திமுகவை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். நன்றி. படிப்படியாக நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறேன். இல்லை, எனக்கு ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேணும். அது கஞ்சா, ஹராயின், அது எந்த போதை வஸ்துகள் எதுவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. உடனடியாக பூரண மதுகளுக்கு கொண்டு வர முடியாது, படிப்படியாக கொண்டு வரணும்னு சொல்கிறேன். தேர்தல் உடன்படிக்கை வந்த பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரியான பல 100 கோரிக்கை இருக்கு, அதெல்லாம் தனி. இது முக்கியம். அதாவது மிக முக்கியமான செய்தி, திமுகவை நோக்கி பல புதிய கட்சிகள் வருகின்றன. அவர்கள் அனைவரையும் நாங்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் எல்லா ஜனநாயக சக்திகளும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் மோடி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு எதிராகவும் இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றுவதற்கு இந்த அணியுடைய எண்ணிக்கை பெருகுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம். திமுக தலைமை இந்த விஷயத்தில் மிகவும் பெருந்தன்மையாக நடக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் கடந்த கால கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மனதிலே கொள்ளாமல் மிகுந்த சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் விருப்பத்தோடும் அரசியல் அரவணைப்போடும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் சிந்தித்து செயல்படுகிறார் என்பதை உணர முடிகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த கூட்டணி, திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இதற்கு முன்பாக 200 இடங்களிலே வெல்லும் என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தோம். இன்றைய சூழ்நிலையில எதிர்க்கட்சிகள் மீதி 34 இடங்களிலும் வெல்லுமா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. அடுத்து இன்று எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 11ஆம் ஆண்டு. 11ஆம் ஆண்டில் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் எங்களுக்கு பல செய்திகளை சொன்னமைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நடக்கக்கூடிய தேர்தல் மோடிக்கு எதிரான தேர்தல், சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் 5 முறை முதல் 5 வருஷம் ஆட்சி நடந்திருக்கு. தோல்வி பயத்துல தான் காரணமாக அந்த இவ்வளவு கூட்டணியில் கட்சியை சேர்த்துக்கிட்டாங்களா அதல்ல மோடிக்கு எதிராக இன்றைய சூழ்நிலையில மாண்புமிகு திராவிட மாடல் அரசுடைய இந்த முதலமைச்சருடைய திறமையான சிறப்பான சாதனை மிக்க செயல்பாடுகளின் காரணமாக தனித்தே நின்றாலும் திமுக தனி பெரும்பான்மையை பெறும் என்பதுதான் இன்றைய யதார்த்த நிலை. ஆனால் அவர்கள் கூட்டணியில ஏற்கனவே உள்ள கட்சிகளையும் அரவணைத்திருப்பதோடு புதிதாக பலரையும் அரவணைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மோடிக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அவர் எல்லோரையும் அரவணைக்கிறார். இதை நீங்கள் ஒரு உயர்ந்த அரசியல் பண்பாக கருத வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் தான் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதக்கூடிய தேர்தலாக இருக்கும். அடுத்த தேர்தலில் அதிமுக 2வது இடத்தில் இருக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால், உறவாடி உரையாடி அதிமுகவை அடிப்பதுதான் பாஜகவுடைய திட்டம். தெரிந்தோ தெரியாமலோ அதிமுக அந்த சூழ்ச்சிக்கு பலியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கடந்த காலத்தில் பாஜக ஒரு முடக்கத்தை வைத்தது. கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற முடக்கத்தை வைத்தது. அந்த முடக்கத்தின் அடிப்படையில் முதலில் உறவாடி அதிமுகவை அடிப்பது, அதன் பிறகு இதர திமுக உள்ளிட்ட இதர திராவிட கட்சிகளை மோதுவது என்பது அவர்களுடைய திட்டம். முதல் கட்டமாக அவர்கள் அதிமுகவை அடிக்க தொடங்கியிருக்கிறார்கள். எப்படி பீகாரிலே நிதிஷ்குமாருடைய நிலை பரிதாபகரமாக மாறியதோ, எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடைய நிலை பரிதாபகரமாக மாறியதோ, அதே நிலைக்கு இப்போது அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுகவுடைய தொண்டர்கள் மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டுடைய அரசியல் சமநிலைக்கு திராவிட கட்சிகள் தான் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனால் அதிமுக அந்த உணர்வுகளை எல்லாம்
புரிந்து கொள்ளாமல் பிஜேபியுடைய சூழ்ச்சிக்கு பலியாகி இருக்கிறது, சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பலியாகி இருக்கிறது. சொல்றீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி இருக்கு. ஆனா விஜய் சொல்றாரு டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி. சார், விஜய் சொன்ன கருத்து நேற்று மாலை 5 மணியோட முடிஞ்சு போயிடுச்சு. என்ன காரணங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சரியா? நன்றி. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாளைய தினம் பிறந்த தினம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 100 ஆண்டு காலம் நீடூடி சிறப்புடன் வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கு பணி செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அது குறித்து இன்று மாலை எங்கள் கட்சியுடைய ஒருங்கிணைந்த செயல் திட்ட குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதில் நாங்கள் விவாதிக்கவிருக்கின்றோம். நன்றி. ஆதரவளித்து வந்ததை தமிழ்நாட்டு மக்களும் அரசியலாளர்களும் அறிவார்கள். அந்த வகையில் நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணி கட்சியின் அங்கமாக மனிதநேய ஜனநாயக கட்சி இந்த கூட்டணியிலே இருந்து வருகிறது. நாங்கள் அரசியலிலே அலைபாய்ந்ததில்லை, அடிக்கடி அணிமாறியதில்லை. கொள்கை ரீதியாக திமுக தலைமையிலான இந்த அணியிலே நீடித்து வருகின்றோம். நேச முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரு அரசியல் சிந்தனை கொண்ட ஒரு அணியாக திமுகவை கருதி தொடர்ச்சியாக நாங்கள் ஆதரித்து வருகின்றோம். அதற்கான அங்கீகாரத்தையும் மரியாதையையும் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகமும் மாண்புமிகு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களும் எங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அண்ணன் டிஆர் பாலு தலைமையிலான குழுவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது எங்களுக்கான கண்ணியத்தையும் மரியாதையும் தந்தார்கள். எங்கள் மீது முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடும் அன்போடும் இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்தார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது என்று சொல்லி முடித்துவிடவில்லை, மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கான விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் தெரிவித்த போது அவர்கள் அதை உணர்வுபூர்வமாகவும் அன்பாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். விரைவில் நல்ல செய்தியை தருகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த மகிழ்ச்சியோடு விடைபெற்றிருக்கின்றோம். விரைவில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நல்ல செய்தியோடு மீண்டும் சந்திப்போம், உங்களையும் சந்திப்போம். நன்றி சார். நாங்கள் என்ன கேட்டிருக்கிறோம், என்ன பேசியிருக்கிறோம் என்பதெல்லாம் உள்ளரங்கில் பேசப்பட்ட விஷயம். அதை வெளியில் சொல்வது ஆரோக்கியமாக இருக்காது. பொதுவாக கடந்த தேர்தல்களிலும் அப்படிதான் உள்ளே பேசியதை நாங்கள் வெளியே சொல்லவில்லை. உள்ளே எங்களுக்கான உயரிய மரியாதையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த மரியாதையை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியது போல சுமூகமாக என்று சொல்ல முடியாது, மகிழ்ச்சிகரமாக இருந்தது என்று நாங்கள் சொல்ல முடியும். நன்றி, சந்திப்போம். அதாவது கடந்த உத்தேச பட்டியல் கொடுத்துருக்குறோம், புரியா இல்லையா? எங்களுக்கான விருப்ப பட்டியலை நாங்கள் கொடுத்துருக்குறோம். எத்தனைங்க நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டோம். விருப்ப பட்டியலை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல் என்று 3 தேர்தல்களிலும் எந்த பிரதிபலனும் பார்க்காமல் இந்த கூட்டணியை ஆதரித்ததற்காக எங்கள் மீது திமுக தலைமையும் முதல்வரும் எந்த அளவுக்கு அன்போடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக புரிந்து கொண்டோம். பேச்சுவார்த்தையுடைய அனைவருமே எங்களை மிகுந்த உற்சாகத்தோடு பேசினார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய விருப்ப பட்டியலையும் சில செய்திகளையும் கொடுத்திருக்கின்றோம். கூடுதலாக நான் வெளியிட்ட சட்டசபையில் சமூக நீதி குரல் என்ற நூலையும் அனைவருக்கும் அன்பளிப்பு செய்திருக்கின்றேன். நன்றி, சந்திப்போம். விரைவில் அழைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் நல்ல செய்தி வரும். நன்றி. இந்த புத்தகத்தையும் இன்றைய தினம் பேச்சுவார்த்தைக்குள் அனைவருக்கும் நாங்கள் கையளித்திருக்கின்றோம். நன்றி.